நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தோம் மிட் நைட்டில். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெடிச்சிடுச்சு, சூரியன் ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தாலும் ஒரு 3 கிலோக்கு மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அன்பு தான் பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு பிடிச்சாரு. கூட மாமா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலு, எந்த வழியில் கை வச்சாலும் நண்டு மிஸ்ஸே ஆகலை அவர்கிட்ட. அன்பு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாரு, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம எடுத்து போய் சமைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோன்றது பாருங்கள். ஃபுல்லாகவே இப்போ பிடிச்ச நண்டு தான். ஒரு நண்டும் ஏற ட்ரை பண்ணுது, வேறு நண்டு பிடிச்சி எடுத்து விடுது. ஓகே, நாங்கள் போய்ட்டு காட்டுறோம், கிளியராக காட்டுறோம் வாங்க. மேலே வந்துடும். போடு, பிடிச்சி போடு. மேலே வருதுண்ணா, தட்டு போடுண்ணா, தட்டு தட்டு. அதில் போட முடியாதுப்பா, போட்டு மூட. இதை பிடிக்க 3 மணி நேரம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதில் தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணுற நண்டு அதில் போட்டு வைக்கணும். அப்போ தான் நண்டு வந்து நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது ஓடை. ஓடை. ஓ, இந்த மாதிரி தனியாக உடச்சிடணும். இந்த இதெல்லாம் சைடில் சைடில் எடுத்துடணுமா? வாயை போட்டணும், தொப்புல எடுத்துடணும், கொடுத்து போட்டணும். இது வந்து பத்தியத்துக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்ல நண்டு. குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்ல நண்டு. குழந்தை பிறந்தவங்களா? என்ன அப்போ பால் நல்லா கிடைக்குமா? பால் கிடைக்கும். ஓகே ஓகே. கடல் நண்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கடல் நண்டுக்கும் இதுக்கும் அது வந்து அதுவும் சூடு தான். அதோட இதான் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. முக்கியமாக வந்து பத்தியத்துக்கு தான். பத்தியத்துக்கு தான் சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு இது. இது ஆனால் யாரும் விற்க மாட்டாங்க, நம்மளா பிடிச்சி தான் சாப்பிடணும். பிடிச்சி தான் சாப்பிடணும். திடீர்னு யாராவது கேட்டால் ஒருத்தங்க பிடிச்சி இதுன்னு பெரும்பாலும் வந்து குழந்தை பிறந்தவங்க கடல் ஓரம் போய் இதில் பிடிச்சி வரும். குழந்தைக்கு பால் கிடைக்கும், நல்லா பால் கிடைக்கும். ஆமாம். ஸோ சூடுன்றீங்க, அதனால எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லை, சூடு தான் கொடுக்கணும். தலைக்கு ஊற்றி தான் கொடுப்பாங்க. வேறு யாரெல்லாம் சாப்பிட்லாம்? இது எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா சாப்பிட்டாலும் நல்லது உடம்புக்கு. யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது குளுமை உள்ளவங்க தான் நிறைய சாப்பிடணும். அதை இந்த சளி பிடிக்கிறவங்க, குளுமை, ஆஸ்துமா அதிகமாக இருந்ததுன்னா சளி பூண்டு மொழி வச்சு நல்லா இது வச்சு சாப்பிட்னா இதில் சூப் வைக்கலாம்ல, ரசம் மாதிரி. ரசம் மாதிரி வைக்கும். ரசம் மாதிரி வச்சா இந்த காலை அரைச்சி ஊற்றி ரசம் வைக்கலாம். இந்த காலை இடிப்பாங்கல்ல, இதில் போட்டு இடிச்சு உரலில் போட்டு இடிச்சு ரசம் மாதிரி வைக்கலாம். இது வந்து நண்டை வந்து. ஓகே. எவ்வளோ வருஷமாப்பா இந்த நண்டுலாம் பிடிக்கிறீங்க? நான் வந்து 7 வயசுலேருந்து இருக்கிறேன். 7 வயசுலேருந்து? 7 வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட போவோம். அதுலேருந்து நண்டு அப்பப்போ போய் வருஷம் முடிப்பீங்களா? வருஷத்துக்கு ஒரு தரலாம் நண்டு. அப்பப்போ கிடையாது. இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான். அதுதான் நல்லாயிருக்கும் நண்டு. மீதி நல்லா இது இருக்காது. சர்வேஷன் கேட்டு டேய் நண்டுடா. அதுதான் செத்து போன நண்டு கொடுப்பேன். எல்லாம் வந்து இங்கே போட்டுருவாங்க. நண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது இவரை தூக்கிட்டு போயிட்டு தொக்கு வச்சிட வேண்டியதான். ஐயோ, அவர் பயம் காட்டுறாரு. டேய் நன்னு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதில் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிழங்கு போட்டு வைக்க போகிறோம். அதாவது மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை போட்டு தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பெருஞ்சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க. தக்காளி போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், பார்க்கவே அருமையாக இருக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நண்டை வந்து க்ளீன் பண்ணி இந்த மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளை போட்டு வச்சுருக்கோங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறோம். நம்ம மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை கூட போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சா வச்சுங்க உங்களுக்கு ஊற்றல எதுவுமே. நண்டு மசாலா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒரு மசாலா. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், கசகசா, முந்திரி பருப்பு, இது நாலுத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிச்சு பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. புகையில் தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? சூப்பர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி மசாலா இதுதான். தேங்காவும் பெருஞ்சிருக்கோம் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே அமிர்த மாதிரி இருக்குது. ஓகே, குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியங்க, அப்போ தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இருந்துச்சா ரெண்டு பட்டாது. நம்ம காலைல 3 மணிக்கு தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து நண்டு பிடிக்க வந்தோம்.
அதுக்கான செம ஒர்த்துங்க இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுவும் காலையில் இட்லிக்கும் இந்த கெட்டியா தொக்கு மாதிரி வச்ச நண்டு குழம்புக்கும் வேற லெவல் காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நண்டு பிடிக்க ஆள் எதனா கிடைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அவங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நண்டு பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்க. நிஜமாலே வேற லெவலுங்க. சொல்லுங்க டோனி. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சாங்கன்றத. பட் அந்த அவ்வளோ கஷ்டத்துக்கு வர்த்தா இதோடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவசியம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் கடலோரம் இருந்ததுன்னா இந்த நண்டை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இட்லிக்கு நண்டு குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக வந்துருக்கு. சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இட்லிக்கும் இந்த நல்லா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? வழக்கம் போல நம்ம சாவுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தேவை நாட்டுக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டாக போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பொது சேவை. என்ன சேவைன்னு பார்த்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாத ஒன்று. இந்த வீடியோவில் இருக்கிற மக்கள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஆசிரமம் முதியோர் இல்லம் இங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஷேவ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்து மிஷின் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுனால நம்ம வந்து வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு வந்து ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரளி, ஸ்டீஃபன், சரண்யா, தமிழரிமா. இவங்க 4 பேர் சேர்ந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேருக்குமே இந்த தருணத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை ஷேர் பண்ணிங்க, நிறைய பேர் ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சந்தோஷமான ரொம்ப சந்தோஷம். மாதம் அந்த சேவை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வாங்குவோம். இப்போ நான் ஒரு மாதம் கூட பதிவு போட்டிருந்தேன். அது சகோதரர் பார்த்தாங்க, அம்மையாரெலாம் பார்த்தாங்க. அவங்களும் இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மேலே எனக்கு இந்த மிஷின் கிடச்சிருக்கு. இதை முழுக்க நான் சேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். என் கடை யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உறுதி அளிச்சுக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் இது சொல்லிக்க தரணும். இதுக்கு உதவி புரிந்த அனைத்துக்குள்ளும் நல்வழக்கம் மிக மிக நன்றி. ரொம்ப நன்றி.